இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அமெரிக்க அதிகார வர்க்கத்தினுடைய காலில் விழுந்து கெஞ்சுவதற்காக சென்றிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. காலில் விழுவதும் கெஞ்சுவதும் மன்னிப்பு கடிதம் கொடுப்பதும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கு புதிதல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் இதை செய்திருக்கிறார்கள்? அந்த வீடியோவை நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ரிலீஜியஸ் கமிஷன் இவங்க ஆண்டுதோறும் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளில் கிறிஸ்தவ மக்களின் மீதான தாக்குதல்கள் குறித்த அறிக்கை அதை சமர்ப்பிப்பதுண்டு. அப்படி சமர்ப்பிக்கும்போது கடந்த வருடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களின் மீது மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அதுவும் குறிப்பாக மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள் இப்படி எல்லார் மீதும் மிகப்பெரிய அளவிலான வன்முறையை சங்கபரிவார கும்பல் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். மோடி வழக்கம் போல கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நடவடிக்கை என்றால், அமெரிக்காவிலிருந்து முற்றிலுமாக ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்ய வேண்டும். அவர்களுடைய சொத்துக்களை முழுவதுமாக கைப்பற்ற வேண்டும். ஆர்எஸ்எஸ்ஸை முழுமையாக அமெரிக்காவிலிருந்து வெளியேற்ற வேண்டும். இது பரிசீலனையில் இருக்குது. இது குறித்து ஏற்கனவே நாம் கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம். இந்த நேரத்தில் தான் 2 நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான தலைவர், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ராம் மாதவ் அப்படின்னு. மோகன் பாகவத்துக்கு பிறகு பெரிய ஆள் அப்படின்னா ராம் மாதவ் தான். இந்த ராம் மாதவ் தத்தைத்ராய் கௌசலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பேர், அவர் இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுடைய அதிகார வர்க்கத்தை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். ஏன் திடீரென்று பதைப்போடு இவ்வளவு பெரிய அதிர்ச்சியோடு அவர்கள் செல்கிறார்கள் அப்படின்னா, அதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கள் செல்லும்போது அமெரிக்காவினுடைய ஒரு பத்திரிகையாளர்களுடைய கண்ணில் பட்டுட்டாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். How you doing? What do you have to say about the RSS burning Christians alive? What do you have to say about the RSS gang raping Muslim women? What do you have to say about the RSS massacring Christians and Muslims in India? Lynching people for eating beef? Hey Shri Madhavji, why are you in America? Why are you in America, Madhavji? What's your agenda? What's your agenda in this country? What are you trying to accomplish? What are you attempting to influence in terms of American politics? Who are you meeting with? Who are you meeting with? Are you reporting it? And most importantly, Shri Madhavji, what do you have to say about the RSS gang raping Muslim women? Raping Christian nuns? Nothing? அதாவது அந்த அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராம் மாதவை பார்த்து கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ எதுக்கு அமெரிக்காவுக்கு வந்த? உனக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்தியாவில் கன்னியாஸ்திரிகளின் மீது இவ்வளோ பெரிய தாக்குதலை அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன் நடத்திட்டு இருக்கானே, எந்த மூஞ்சியோட நீ எல்லாம் இங்கே இருக்க அப்படின்னு பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் முகத்தை பார்த்து பேசுகிறான். ஆனால் துண்டக்கான துணியக்கானோன்னு ஒரு மாதிரியான ஒரு சிரிப்பான் இல்லையா, அந்த சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு அவனுங்க காரில் போகிற காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சமீபத்தில் கூட இந்தியாவில் பாதிரியார்களுடைய வாயில் சாணி திணிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு சமீபத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கதள் அமைப்பெல்லாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவர்களின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏங்க இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு தெரியாதுங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மேலே போகணும், வட இந்தியாவிலலாம் போகணும். உங்களுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கையில் பைபிள் வச்சுருக்க முடியாது. என்னங்க இது கொடுமை? அவனுடைய நம்பிக்கை, அவன் ஒரு பைபிளை கையில் வச்சுருக்கிறான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இந்த நாட்டில் பைபிள் வச்சுக்கூடாதா? அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை இல்லையா? அவன் பைபிளை வச்சுட்டு இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவன் வட இந்தியாவில் பல இடங்களில் சுற்ற முடியாது. அப்படி அவன் பைபிளோட போனான்னா அவன் மீது கடுமையான தாக்குதலை நடத்துவது. அதே மாதிரி கன்னியாஸ்திரிகளின் மீது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் எத்தனை உதாரணங்களை நம்ம பட்டியலிட முடியும். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போது மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இங்கே ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வாயை கட்டி வைரக்கட்டியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதில்
குறிப்பாக இந்த இந்த சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள், கிறிஸ்தவர்களாகட்டும், இஸ்லாமியர்கள், தலித்துகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவர்கள் மீதான தாக்குதலுங்கிறது உச்சத்தில் இருக்குது. இதை அறிக்கையாக என்ன சொல்லியிருக்கிறான் அமெரிக்காரன் கூட அங்கே இருக்கக்கூடிய இந்த ரிலீஜியஸ் கமிஷன் அமெரிக்காரன்ட்ட சமர்ப்பிச்சிருக்கான். இப்போ அதற்கு பிறகு தான் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, அவன் கேட்குறது, எங்களுடைய ஆயுதம் உனக்கு வேணும், எங்களுடைய மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் முதலீடு பண்ணணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் இடம் வேணும், வேலை வேணும், விசா வேணும், இதெல்லாம் உனக்கு வேணும். ஆனால் நீ கிறிஸ்தவர்களை தாக்கி கொண்டிருப்பாய், இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு தெரியுங்க என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு. கையை காலை கட்டி சிறுநீர் கூட கழிக்க முடியாமல், குடிக்க தண்ணி கூட கொடுக்காமல் இந்திய மாணவர்களை விமானத்தின் மூலமாக இந்தியாவில் கொண்டு வந்த ட்ரம்பினுடைய நிர்வாகம். ஆனால் எப்போதும் போல வாயை பொத்தி கொண்டு கள்ள மௌனமாக காட்சியளித்த மோடி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அவன் அந்த அளவுக்கு அடிச்சிட்ருக்கிறான். சரியா? அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் ட்ரம்பை சுட்டுட்டாங்கிறதும் உடனே தாவி வந்துடுறாரு நம்ம ஜி. ஐயோ ட்ரம்பை சுட்டுட்டான் அப்படின்னு தாவி வர்றாரு. ஆனால் அங்கே இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படும் போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பலர் வேலைக்காக சென்றிருக்கக்கூடியவர்கள் விசா நிராகரிக்கப்படும் போது, அங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் இனிமேல் நீ அங்கே வேலை கிடையாது, நீ கிளம்பி போடான்னு சொல்லும் போதெல்லாம் வாயை திறக்காத மோடி என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்போ அதனால் இவன் திட்டவட்டமாக என்னென்னா லாஸ்ட் வார்னிங்காக சொல்லியிருக்கிறான், இந்தியாவில் கிறிஸ்தவர்களின் மீது கை வைக்காத, அவன் மீது தாக்குதல் நடத்தாத, அது நடந்தது அப்படின்னா நாங்கள் கடுமையான பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படிங்கிறதான். அதுதான் ட்ரம்பினுடைய திட்டவட்டமான அறிவிப்பு. அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 1% இந்து மக்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவர்கள் அங்கே ஓரளவுக்கு ஏதோ வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இப்போ இவனுங்க இங்கே ஆர்எஸ்எஸ்காரன், பஜ்ரங் தள்காரன்லாம் இங்கே இந்தியாவில் பண்ணுற இந்த அட்டூழியத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய பல அப்பாவிகள், எல்லாரையும் நான் அப்பாவின்னு சொல்லலை, ஏன்னா நமக்கு தெரியும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஸிற்கு அதிகமான வருமானத்தை, மிகப்பெரிய முதலீட்டை ஈர்த்து கொடுப்பது எது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கூடாரங்கள் தான். இன்றைக்கி உங்களுக்கு திருமுருகன் காந்தி அவர்களுடைய நிமிர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகம் அதை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்துகிறது. பெரிய ஃபண்டு அங்கே தான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, சமீபத்தில் எஃப்சிஆர்ன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்தி வட்டி கொண்டு வரக்கூடிய அனாதை இல்லங்களாகட்டும், கல்விக்கூடங்களாகட்டும், மருத்துவ கூடங்களாகட்டும், இவை எல்லாத்தையும் இல்லாமலாக்கி அந்த சொத்தையெல்லாம் ஆட்டை போடுறதுக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே எதிரொலிக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அளவில் இது இன்றைக்கு எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்படியே தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் உங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படும், ஆர்எஸ்எஸ்ஸை வெளியேற்ற வேண்டி வரும். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்கார பயலுக்கு கூட அமெரிக்காவுக்கு போக முடியாது. அமெரிக்கா தடை போட்டுட்டான் அப்படின்னா அவனுடைய ஆதரவு நாடுகளெல்லாம் இந்த இயக்கத்தை தடை பண்ணும். அப்போ அது அழிந்து போகும். ஏன்னா பிஜேபியினுடைய தாய் கழகம் தான் இந்த ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது. ஆர்எஸ்எஸ் அழிவுக்குள்ளானால் அந்த கட்சியே இருக்காது. இது எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த அளவிற்கான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவனுங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் பேசி என்ன வேணாலும் பண்ணிங்களா, நாங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறோம், இனிமேலாம் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு பேசுகிறதுக்காக போயிருப்பதாகத்தான் இன்றைக்கு தகவல் வந்திருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, ஒரு தங்கள் மீது ஏதாவது ஒரு சிறு ஆபத்து வருகிறதுனா இவங்கள மாதிரி ஒரு பயந்தாங்குள்ளிங்க உலகத்தில் எவனுமே கிடையாது. காலை பிடிக்கிறதில்ல, என்ன வேணாலும் பண்ணி அதிலிருந்து எப்படியாவது வெளியே வர்றதுக்கு இவனுங்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.